நமஸ்தே. அதாவது இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஹிந்தியில் நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன சொல்கிறோம், ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு நான் சொல்லிட்டு வர்றேன். இப்போ வர்த்தமான் கால்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு அர்த்தம், அதாவது நிகழ்காலம் அப்படின்னு அர்த்தம். அபூர்ண வர்த்தமான் கால், அபூர்ண வர்த்தமான் கால் தொடர் நிகழ்காலம், அதாவது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பவிஷ்யத் கால்னா ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம். அபூர்ண பூத்கால் தொடர் இறந்த காலம், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சாமானிய பூத்கால் அப்படின்னா சாதாரண இறந்த காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆசன்ன பூத்கால் நிகழ்கால முற்றுவினை, அதாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பூர்ண பூத்கால் அப்படின்னா இறந்த கால முற்றுவினை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ சந்தேகத்தை காட்டுறதுக்கு சந்திக்து வர்த்தமான் கால் டவுட்ஃபுல் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம். சந்திக்து பூத்கால்னா சந்தேகத்தை காட்டும் இறந்த காலம், டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு வெர்பும் டென்ஸும் தெரிஞ்சால் ஓரளவுக்கு 50% நம்ம கண்டிப்பாக பேசிடலாம். கண்டிப்பாக ஹிந்தி படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு உரையாடலுக்காக, அதாவது பாத்சீத், ஒருத்தர் பேசுனா நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் படிக்கிறோம். இப்போ நார்த்து சைடெல்லாம் போனால் கண்டிப்பாக நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் வேலை கிடைக்கும், மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மொழியை நல்லா கற்றுக்கோங்க. உங்களால் பேச முடிஞ்சதுன்னா நமக்கு கொஞ்சம் பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை.